அவர் வந்து முஸ்லீம்களுடைய பரம எதிரி. முஸ்லீம்கள் தலையெடுத்து விடக்கூடாது, இஸ்லாம் தலையெடுத்து, முஸ்லீம்கள் இல்லை இஸ்லாம் தலையெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், யுரீதூன அன் யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வினுடைய ஒளியை ஊதி அணைத்து விட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் வந்து அந்த ஒளியை முழுமைப்படுத்தியே தீர்வான், இவர்கள் வெறுத்தாலும் சரியே அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அது முழுமை அடையும். அது எப்போ முழுமை அடையும் அப்படின்னு சொன்னால் பின்னாடி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டாக இந்த உலகம் பிரிஞ்சு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டாக உலகம் பிரிஞ்சு இப்போ சண்டை போட்டுட்ருக்கு. ஈரான் பேராலையும் இஸ்ரேல் பேராலையும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? ஷியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அது மாதிரி யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஷியாக்களுடைய பாங்கு வேறு, அவங்களுடைய தொழுகை வேறு, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோக்கள் வருது. எவ்வளோ மோசமான ஒரு சிந்தனைன்னு பாருங்கள். நம்முடைய பகிரங்க எதிரி இஸ்ரேல், பகிரங்க எதிரி அவனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடியவன் ஒரு முஸ்லீம். அல்லாஹ் தஆலா திருமறையில் 30வது அத்தியாயம், சூரத்து ரூம் என்று சொல்லப்படக்கூடிய 30வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், 2 பெரிய வல்லரசு, இப்போ ரஷ்யா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அதே மாதிரி 2 பெரிய வல்லரசுகள் அப்போ இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஒன்று வந்து ரோம பேரரசு, இன்னொன்று பாரசீக பேரரசு. இந்த 2த்துலேயும் பெரிய அரசர்கள் இருந்தாங்க, 2 அரசர்கள் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அந்த திருமறையில் என்ன சொல்கிறான், ரோம் வந்து தோல்வி அடைஞ்சிடும். ரோம் இருக்கு இல்லையா, ரோம் வந்து கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அவங்க பாரசீக பேரரசு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், ஷிர்கு, அவங்க முஷ்ரிக்கீன்கள், நெருப்பை வணங்குறவங்க. இவங்க ரோம பேரரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் தான். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வினுடைய மகன் சொல்கிறாங்க இல்லையா, அப்பவும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதி விரைவில் ரோம் வந்து பாரசீகத்தை வெற்றி கொள்ளும் போது முஸ்லீம்கள் சந்தோஷமடைவார்கள் நல்லா சொல்கிறோம். ஏன் சந்தோஷம் அடைவாங்க? அவனும் வந்து கிறிஸ்தவன், அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவன் தான். இவன் வந்து நெருப்பை வணங்குறவன், இவனும் வந்து இணை வைக்கக்கூடியவன் தான். அப்போ அவன் எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன? அல்லாஹ் ஏன் சந்தோஷம் அடைவார்கள்னு சொல்கிறான், குர்ஆனில் ஏன் சொல்கிறான்? அப்போ அந்த ஆயத்தை வேஸ்டா, வீணா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறான். முஸ்லீம்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும், கையில் வச்சிட்டு இருக்கணும் எல்லாத்தையுமே. முஸ்லீம்கள் இன்னைக்கு யூதன் தன்னுடைய